வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி 20th ஜனவரி hindueditorial செகண்ட் ஆர்டிகல் தான் இப்போ நான் பார்க்க போகிறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். அபாலிஷன் பாலிட்டிக்ஸ். அதாவது இந்த ஆர்டிகளோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ஏபி கேபினட் நோட் டு அபாலிஷ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அதாவது வந்து ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து 2 சட்டமன்றம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, 2 ஹவுசஸ், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ அதை தான் இப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தான் வந்து இது பண்ண போகிறாங்க, அதை வந்து அபாலிஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதை பற்றின ஆர்டிகல் தான் இது அப்படிங்கிறாங்க. வித்தவுட் கன்சென்சஸ் ஆர் பாலிசி எக்ஸ்பீடியன்சி டிக்டேட்ஸ் அபாலிஷன் அண்ட் ரிவைவல் ஆஃப் கவுன்சில்ஸ். அதாவது கன்சென்சஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மனதாக வந்து எல்லாம் முடிவெடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் கன்சென்சஸ் அப்படிங்கிறது. எக்ஸ்பீடியன்சி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ரிவைவல் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும், ஒரு புத்துயிர் கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது வந்து ஒருமித்த எல்லோரும் வந்து சேர்ந்து கலந்து ஒருமித்த முடிவு எடுக்காமல், இல்லை அதுக்கான ஒரு பாலிசி திட்டம் இல்லாமல், இந்த மாதிரி வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த கவுன்சில்ஸை வந்து அபாலிஷ் பண்ணுறதோ, அதாவது வந்து அழிக்கிறதோ, இல்லை வந்து புதுசாக வந்து புத்துயிர் கொடுக்குறதோ வந்து நல்ல விஷயம் கிடையாது அப்படிங்கிறாங்க. The abolition and revival of the second chamber in state legislatures have become matters of political expediency. அதாவது வந்து இந்த மாதிரி வந்து அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் 2 ஹவுஸ் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, ஒன்று லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இன்னொன்று வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ இப்போ வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது சென்ட்ரலில் வந்து ராஜ்யசபா லோக்சபான்னு இருக்குல்ல, ஸோ வந்து லெஜிஸ்லேட்டிவ் ஸ்டேட்டில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் வந்து லோக்சபா மாதிரி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தான் வந்து ராஜ்யசபா மாதிரி. ஸோ வந்து இப்போ வந்து அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள்லாம் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு போவாங்க. இப்போ இந்த மற்றவங்களாம் இருக்காங்க பார்த்திங்களா, அதாவது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத மற்றவர்கள் ஒவ்வொரு துறையிலையும் வந்து ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள தான் வந்து ராஜ்யசபா, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருப்பாங்க. ஸோ வந்து அந்த இதை தான் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி வந்து தடை பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து ஆந்திர பிரதேஷில் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து அதுக்கு வந்து திடீர்னு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து அழிக்கிறதும் திருப்பி வந்து அது கொண்டு வரதும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பொலிட்டிக்கல், அதாவது அரசியல் ரீதியாக வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுற மாதிரி வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. Andhra Pradesh is the latest state to favor the alteration of the status quo regarding the upper house in an assembly resolution for its legislative council's abolition. அதாவது வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து இந்த ஆந்திர பிரதேஷ் தான் வந்து இந்த மாதிரி வந்து தங்களோட அந்த ஸ்டேட்டஸ் வந்து மாற்றிருக்காங்க. அதாவது வந்து இந்த அப்பர் ஹவுஸ், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தான் அப்பர் ஹவுஸ் அப்படிம்பாங்க. ஸோ வந்து அதை வந்து தடை பண்ணுறதுக்காக வந்து அசம்பிளியில் வந்து ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. AP Chief Minister O.S. Jaganmohan Reddy's drastic step comes after key legislation intended to take forward his 3 capital proposal was referred to a select committee by the council in which his party does not have a majority. அதாவது வந்து டிராஸ்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தீவிரமான இல்லை கடுமையான அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது வந்து ஏபி சீஃப் மினிஸ்டர், ஆந்திர பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் O.S. ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார்ல, அவர் வந்து இப்போ வந்து ஒரு கடுமையான ஒரு பாதையை வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு. அதாவது வந்து இந்த மாதிரி வந்து 3 கேபிட்டல் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காருல, அதுக்கு வந்து தீர்மானத்தை வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து தீர்மானத்தை கொண்டு வந்துட்டார். ஆனால் இப்போ வந்து 2 அவை இருக்கிறதுனால அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கும் அனுப்பிச்சு அங்கேயும் வந்து பெரும்பான்மை இருந்தால் தான் வந்து இந்த 3 கேபிட்டல் அப்படிங்கிறத அந்த சட்டத்தை வந்து அவரால் கொண்டு வர முடியும். இப்போ வந்து அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து அவருக்கு வந்து அவரோட கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாதனால அந்த அவையவே வந்து அவர் வந்து ஒழிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான ஒரு ஸ்டெப் வந்து எடுத்திருக்காரு அப்படிங்கிறாங்க. ஹிஸ் கிரீவன்ஸ், த கவுன்சில் இஸ் ஒர்க்கிங் வித் அ பொலிட்டிக்கல் அஜெண்டா டு பிளாக் ஹிஸ் ப்ரப்போசல். அதாவது கிரீவன்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறை அப்படின்னு சொல்லுவோம்ல, தான். அதாவது வந்து அவரோட குறையாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து அந்த அவையில் வந்து தனக்கு வந்து இந்த தான் எடுத்திருக்கிற இந்த திட்டத்தில், அதாவது வந்து 3 கேபிட்டல் கொண்டு வரலாம் அப்படிங்கிற திட்டத்துக்கு வந்து எதிராக தான் அதை வந்து எப்படி முடக்கலாம் அப்படின்னு தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ வந்து அரசியல் ரீதியாக வந்து அவங்க பண்ணுறாங்க. அதனால் வந்து நான் வந்து இதை வந்து நான் ஒரு குறையாக சொல்கிறேன். அதனால தான் நான் வந்து இதை வந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்கிறார் அவர். While the need for a bicameral legislature in the states have often been questioned, few would support the idea that the potential difficulty in getting the council's approval should be a reason for its abolition. அதாவது வந்து பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற பேரவை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது வந்து இந்தியாவிலே பார்த்திங்கன்னா வந்து இது வரைக்கும் வந்து 7 ஸ்டேட்டில் மட்டும்தான் வந்து பைகேமரல் லெஜிஸ்லேச்சர், அதாவது 2 சட்ட மேலவை இருந்துச்சு. என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பீகார், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இப்போ வந்து ஆந்திராவில் வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து
இப்போ வந்து 6 ஸ்டேட்டில் தான் வந்து இந்த பைகாமரல் லெஜிஸ்லேச்சர் இருக்குது. ஸோ வந்து இப்போ என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எதுக்கு இந்த 2 சட்டமன்ற பேரவை வந்து எதுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேள்வி வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது வந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட அப்ரூவலும் ஒரு சம்மதமும் இருந்தால் தான் வந்து அந்த அவையே வந்து நம்ம வந்து அபாலிஷ் பண்ண முடியும். அது வந்து காரணமாக இருக்கணும். ஆனால் வந்து அவங்கள வந்து எந்த ஒரு இதுவும் கேட்காம அபாலிஷ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது அப்படிங்கிறாங்க. Chief ministers ought to bear the possible delay that the council's opinion or course of action may cause and seek to build a legislative consensus instead of pushing their agenda through. அதாவது வந்து இப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குல்ல, ஸோ வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து ஏதாவது ஒரு சட்டம் இல்லை ஏதாவது திட்டம் கொண்டு வந்தார் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் பெரும்பான்மை பெற்றதுக்கப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு வந்து கொண்டு போகிறாங்க. இப்போ வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து அந்த கட்சிக்கு வந்து சிஎம்மோட கட்சிக்கு வந்து பெரும்பான்மை இல்லை. ஸோ இப்போ வந்து பெரும்பான்மை இல்லாதனால வேணும்னே அவங்க வந்து தாமதப்படுத்துவாங்க. ஸோ வந்து அந்த தாமதத்தை தாங்கக்கூடிய அந்த பொறுமை வந்து அந்த சிஎம்முக்கு இருக்கணும். அப்படி இல்லாததுனால தான் வந்து இந்த மாதிரி வந்து அந்த இதை வந்து ரத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு அவர் வந்துட்டார். ஸோ வந்து அந்த பொறுமை இல்லை அவங்கள ஒத்துக்கிற மாதிரி அவருக்கு வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி அவருக்கு அந்த இது இல்லை. அதனால தான் வந்து இந்த முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிறாங்க. In particular, Mr. Reddy will have to listen to different voices on his proposal to locate the state high court in Kurnool, its legislature in Amaravati and the government secretariat in Visakhapatnam. அதாவது வந்து அவர் முக்கியமாக வந்து தன்னோட திட்டத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து அவரோட இந்த திட்டத்துக்கு கருத்து தெரிவிக்கிறாங்க. எதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் ஹைகோர்ட்டை வந்து கர்னூலுக்கு மாற்றுறன்ட்டும் லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றத்தை வந்து அமராவதியிலையும் கவர்மெண்ட் செக்ரட்டரியேட்டை வந்து விசாகப்பட்டினத்துக்கு மாற்ற போகிறதா அவர் சொல்லியிருக்காருல. ஸோ வந்து இதுக்கு வந்து நிறைய பேர்த்துட்டு வந்து அவர் வந்து கருத்து கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. AP's proposal will bear fruit only if Parliament passes a law to that effect based on the state's request. அதாவது வந்து இப்போ வந்து அவங்க வந்து ஆந்திர பிரதேஷில் வந்து அவங்க வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை வந்து தடை பண்ணிடலாம், அந்த அவையே வந்து தடை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் வந்து இதை வந்து நாடாளுமன்றத்தில் வந்து அவங்க வந்து அப்ரூவல் ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் இது வந்து நடைமுறைக்கு வரும். ஸோ வந்து இதுக்கு வந்து ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் வந்து ஒரு கோரிக்கை வைக்கணும் பார்லிமெண்ட்டில் இதுக்கு அப்படிங்கிறாங்க. Recent experience suggests that states without a legislative council favor its revival. அதாவது வந்து இப்போ இருக்கிற ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டேட்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இல்லையோ அதை வந்து திருப்பி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுல தான் வந்து எல்லா ஸ்டேட்ஸும் வந்து மும்முரமாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. Rajasthan, Assam, Odisha and Madhya Pradesh have passed resolutions for a revival but are yet to get parliamentary approval. அதாவது வந்து ராஜஸ்தான், அசாம், ஒடிஷா அண்ட் மத்திய பிரதேஷ் இந்த ஸ்டேட்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சட்டமன்ற பேரவை மட்டும்தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து 2வது சட்டமன்ற பேரவையும் வேணும், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் வேணும் அப்படின்னு வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. ஸோ வந்து அதுக்கும் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து ஒப்புதல் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒப்புதலுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. In Tamil Nadu, at least 2 erstwhile DMK regimes had favored revival and even parliamentary approval given in 2010 did not result in the actual re-establishment of the council which was dissolved in 1986. அதாவது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 1986 வரைக்கும் வந்து 2 பேரவை இருந்துச்சு. ஸோ 1986 வந்து ஒரு இதை தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து டிஎம்கேவோட ஆட்சி இருந்துச்சுல்ல, ஸோ அப்போ 2 தடவை வந்து திருப்பி கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணாங்க. அதுக்கு வந்து பார்லிமெண்ட்டும் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க 2018. ஆனால் வந்து இன்னி வரைக்கும் வந்து அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணவே இல்லை. இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பேரவை தான் இருக்குது, நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறாங்க. In AP, the NT Ramarao regime sought its abolition in 1983 and it was approved by Parliament in 1985. அதாவது வந்து ஆந்திர பிரதேஷில் NT ராமாராவ் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை வந்து தடை பண்ணார் 1983. ஸோ அதுக்கான ஒப்புதல் வந்து நாடாளுமன்றத்திலிருந்து 1985 கிடச்சிது அப்படிங்கிறாங்க. Under the Congress, YS Rajashekhar Reddy, the legislative council was revived in 2007. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து YS ராஜசேகர் ரெட்டி வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை வந்து திருப்பி வந்து கொண்டு வந்தாங்க 2007 அப்படிங்கிறாங்க. இட் இஸ் குவைட் கிளியர் தட் வேரெவர் த கவுன்சில் இஸ் சாட் டு பி ரிவைவ்ட் ஆர் அபாலிஷ்ட் தேர் இஸ் நோ கன்சென்சஸ். அதாவது வந்து ஒரு விஷயம் தெளிவாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்திலையும் இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை வந்து தடை பண்ணலாம்னு சொன்னாலோ இல்லை அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை வந்து திருப்பி கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னாலோ ஒருமித்த முடிவாக யாரும் எடுக்கலை. எல்லாரும் வந்து சம்மதத்தோடு அந்த முடிவு எடுக்கலை.
அந்த கட்சி, அதாவது அப்போ ஆட்சியில் இருக்கிற கட்சி வந்து என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. A parliamentary committee that went into the bills introduced in respect of Assam and Rajasthan suggested that the center evolve a national policy on having an upper house in the states. அதாவது வந்து அசாம்லேயும் ராஜஸ்தான்லேயும் சில திட்டங்களை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து ஒரு பாஸ் பண்ணாங்க, ஒரு சட்டத்தை வந்து பாஸ் பண்ணாங்க. அதுக்கு ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணி அந்த பில்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணாங்க. ஸோ அந்த கமிட்டி என்ன பரிந்துரை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து எல்லா ஸ்டேட்லேயும் வந்து அப்பர் ஹவுஸ், அதாவது வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை வந்து எல்லா சட்ட மன்றத்துலேயும் கொண்டு வரணும், எல்லா மாநிலத்துலேயும் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து அந்த கமிட்டி வந்து பரிந்துரை பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. The larger question is whether the councils are saving their intended purpose to take a considered view on matters without being influenced by electoral considerations. அதாவது வந்து ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது அந்த கவுன்சில் இருக்கிறவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு துறையிலையும் வந்து பெரிய ஆளாக இருப்பாங்களா அவங்க தான். ஸோ வந்து அவங்க வந்து இப்போ வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பார்த்திங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் இருப்பாங்க. ஸோ வந்து அவங்க வந்து ஒரு திட்டம் கொண்டுறாங்க அப்படின்னா வந்து தங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக கொண்டுருவாங்க. ஸோ வந்து அந்த திட்டம் நல்லதா இல்லையா அப்படிங்கிறத வந்து இன்னொரு அவைக்கு, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு வந்து அந்த அவையும் வந்து அப்ரூவல் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல், அரசியல் நிர்பந்தமும் இல்லாமல் மக்களுக்கு எதுவும் நல்லதோ அதை முடிவெடுத்து தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸ்லாம் வந்து அதை யோசித்து தான் வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க, இல்லை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து இப்போ என்ன வந்து கேள்வியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வந்து ஒரு அரசியல் ஆதாயம் இல்லாமல் வந்து அவங்க பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. If the upper houses are used only for accommodating leaders who have lost general elections, there may not be much meaning in their existence. அதாவது வந்து இப்போ அந்த அப்பர் ஹவுசஸ், அதாவது அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து ஏற்கனவே அந்த வேட்பாளர், அந்த எலெக்ஷனில் தோற்றவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்கள தான் வந்து அந்த அவையில் வந்து உட்கார வைக்கிறது அப்படின்னா வந்து அதுக்கான ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அது இருக்கிறதே வந்து அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து இருக்கிறதே வந்து அர்த்தம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறாங்க. அதாவது தகுதியான ஆட்கள் இல்லைன்னா வந்து அந்த அவை இருக்கிறதே வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. And there is less justification for having separate representation in council for graduates and local bodies when democracy has taken roots and assemblies are representative of all sections. அதாவது வந்து இந்த மாதிரி வந்து தனி ஒரு இதாக வந்து, ஏன்னா வந்து இப்போ வந்து அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப, அதாவது படிப்பறிவு அதிகமாக இருக்கிறவங்க, கிராஜுவேட்டாக இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து சில தொழில்நுட்பத்துறை, அந்த மாதிரி துறை, ஒவ்வொரு துறையிலையும் வந்து அதிக பிரபலமாக இருக்கிறவங்க, அதிக நாலேஜ் இருக்கிறவங்க தான் வந்து அந்த அவையில் இருப்பாங்க. ஸோ வந்து இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பார்த்திங்கன்னா வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் இருப்பாங்க. ஸோ வந்து இப்போ இந்தியா வந்து ரொம்ப ஜனநாயக நாடாக வந்துக்கிட்டு இருக்கிறதுனால, ஜனநாயக நாடு தான் இந்தியா, ஆனால் வந்து அந்த ஜனநாயக இதுலேயே வந்து இருக்கிறதுனால இப்போ வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவங்க வந்து முடிவெடுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நியாயமாக படுமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ வந்து இது யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து தான் வந்து ஒருத்தவங்களை இது பண்ணுறோம். ஸோ வந்து அவங்க எடுக்கிற முடிவு தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து இது பண்ணுறோம். ஸோ வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்காதவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது நியாயமானதாக இருக்குமா அப்படிங்கிறத இப்போ கேள்வியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து இந்த இதில் எடிட்டோரியலில் பார்த்திங்கன்னா வந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அபாலிஷ் பண்ணது வந்து நல்லதா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அப்படி அபாலிஷ் பண்ணுறதாவோ இல்லை வந்து திருப்பி கொண்டு வரதாவோ வந்து அதுக்கு வந்து தனியாக ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இந்த எடிட்டோரியலில். ஸோ இதான் மக்களே இந்த ஃபுல் ஆர்டிக்கல். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.